ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, நான் இதுவரை உனக்கு செய்தது எதற்காக செய்தேன் என்பது உனக்கு மெல்ல மெல்லத்தான் புரியும். மாயையின் திரையால் உன்னால் இன்று உணர முடியாது. இதுவரை நீ பெற்றது எதுவோ அது என்னிடம் இருந்தே பெற்றது என்று எண்ணி அனைத்தையும் சத்குருவிடத்திலே சமர்ப்பித்துவிடு. உன் உடலோ மனமோ பணமோ எதுவானாலும் அதை முழு மனதாக சமர்ப்பித்து சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தால் வந்த உனது துன்பம் எதுவென்றாலும் வந்த வழியே ஓடிவிடும். யாரும் உன்னிடத்தில் வர முடியாது உன்னை ஏமாற்ற. பின்பு ஏன் இந்த ஏமாற்றங்கள் நிகழ்ந்தது என் வாழ்வினில் என்பதுதானே உனது கேள்வி. உனது கடந்த கால ஜென்மங்களை பற்றி எனக்குத்தானே நன்றாக தெரியும். எல்லா ஜென்மத்திலும் நீ தவறுகள் செய்திருந்தாலும் கூட ஏதேனும் ஒரு ஜென்மத்திலாவது நீ என்னிடத்தில் முழு சரணாகதி அடைந்திருந்தால் நான் உன்னை உன் கர்ம வினையிலிருந்து காக்கும் பொறுப்பு உள்ளது. அதனால் ஏமாற்றங்கள் நிகழ்ந்திருந்தாலும் நான் உன்னோடு இருந்ததால்தான் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிற்று. என்றாலும் நீ என் அனுமதி இல்லாமல் என் துவாரகாமாய்க்கு நீ நெருங்கவே முடியாது. நீ என்னிடத்திற்கு வர முடியாவிட்டாலும் உன் முன்ஜென்ம பாவக்கணக்கை பொறுத்து நான் உனக்கு உதவி செய்வேன். ஆனால் என்னருள் உனக்கு முழுமையாக கிடைக்க நீ கர்ம வினைகளை ஏற்றுத்தான் ஆக வேண்டும். நீ கர்ம வினைகளை கழிக்கத்தான் என் அதிசயங்களை உன் வாழ்வினில் உணர்வாய். ஜெய் சாய்ராம்.